வெள்ளிக்கிழமை இந்த மியான்மரில் ஒரு பூகம்பம் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து அங்கே அந்த மக்கள் ஓடுறாங்க. அது ஒரு காட்சி தான் பார்க்குறீங்க. முதல்ல அந்த பூகம்பம் பார்த்தீங்கன்னா 7.7, அடுத்து ரெண்டாவது இன்னொரு பூகம்பம் வந்திருக்கு. அதில் 6.4 அளவுக்கு பதிவாயிருக்கு. சர்க்கிள் நிறையா இருக்குது பார்த்தீங்களா? அங்கே தான் வந்து ஹெவியாக வந்திருக்கு. மற்ற இடங்களையும் சர்க்கிள் பண்ணுற இடத்துலையும் வந்திருக்கு. இது வரைக்கும் 1000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க, 2000 பேருக்கு மேலே காயப்பட்டிருக்காங்க. இந்த எண்ணிக்கை ஒன்றும் அதிகமாகவும் சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 7 அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப சீரியஸான ஒரு எர்த்குவேக். அது புதுசாக கட்டிட்டு இருந்த ஒரு பெரிய பில்டிங்கோட இடிஞ்சு அது ஒரு குவியல் தான் இங்கே பார்க்குறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மியான்மர் பக்கத்தில் தாய்லாண்டில் இதோட இது நிலநடுக்கம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சைனா, இந்தியாவில் கொஞ்சம் அப்படின்னு எல்லா பக்கங்களும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருக்கு. பட் அதிகம் வந்தது இங்கே மியான்மரில் தான், அதுக்கப்புறம் தாய்லாண்டில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு ஹைரேஸ் பில்டிங் அப்படியே நொறுங்கி கீழே விழுது. இது வெடி வச்சு தகர்த்த மாதிரி விழுந்துருச்சு. எல்லா பில்டிங்லேருந்து மக்கள் பார்த்து அடிச்சுட்டு வெளியே வந்து ரோட்டில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எர்த்குவேக் வந்து அந்த ஹோட்டல் மேலே அந்த ஸ்விம்மிங் பூல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து தண்ணி ஊற்றுற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு. லோக்கல் மக்கள் பார்த்தீங்கன்னா இது இந்தளவுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. பூமி தகடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸாக பிடிச்சிருப்பாங்க. இங்கே பார்க்குறீங்களா, இந்தியா பிளேட்டு, பர்மா பிளேட் அப்படின்ற மாதிரி. இந்த இந்தியா பிளேட், யூரோஷியா பிளேட் முதல்ல வந்துச்சு அந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பாலங்கள், ரோடுகள்லாம் பிளவு விட்டுருக்கு. மியான்மரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு உள்நாட்டு போர் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த நிலநடுக்கம் வந்து அந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் உண்டாகும். இதுக்கு இந்தியா, USA, சைனா எல்லா நாடுகளும் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே நடக்கிற அந்த பிரச்சனையால் இந்த உதவியில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு போய் சேரும்னு தெரியல. ஆல்ரெடி போரால் நிறைய கஷ்டப்பட்டு இருக்க மக்களுக்கு இது ஒரு பெரிய இடி தான். அங்கே இருக்க மக்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். நன்றி மக்களே.